எப்பா டிகிரி முடிச்ச புண்ணியவான்களா உங்களுக்கு தாப்பா இந்த ஒரு வேகன்சி. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வுகளில் ஒன்றான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பரீட்சைக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேகன்சி எத்தனைன்றதையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய தேதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதம், அதாவது கடந்த 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம், அதாவது ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் அதுக்காக நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 26 வேகன்சிக்கு மட்டும்தான் இந்த தேர்வானது நடத்தப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த தேர்வானது எல்லா மாவட்டங்களையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வேக்கன்சியானது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் குரூப் 1க்கே இப்படி அப்படின்னா குரூப் 4க்கெலாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்வுகளோட மனநிலை எவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும், அதாவது அரசு ஊழியர் ஆகணும், அதுக்காக நான் படிக்கணும், ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்றா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக ஒரு வெப்சைட்டில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸையும் அப்லோட் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸில் மாதிரி வினாத்தாள்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே வெளியிடுறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் படிச்சிங்கனாலே 40% கிளியர் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 60% என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சிபிஎஸ்சி புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட போய் தமிழில் அதிக நாட்டம் வேண்டும், அதாவது தமிழில் தான் இந்த வட்டம் அதிகமான கேள்விகள் கேட்க போகிறோம். குரூப் 4லேயும் அப்படி தான் சொன்னாங்க. தமிழில் 100 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வருடம். அதனால அது தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாங்க ஆஸ்பிரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அந்த நாளுக்குரிய நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் அமைய போகிறது இல்லை அப்படின்றதையும் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வாரத்துக்கு 6 நாள் 7 ரூபாய்க்கு விற்பாங்க, 7ஆவது நாள் 8 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அவனுக்கு டிமாண்ட் ஆகி போச்சு. சரிங்களா? அவனை வாங்கி படிச்சிங்கனாலே மீதி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் பாதி தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படிக்க மட்டும்தான் செய்யணும். எதை எடுத்தாலும் படிங்க. படிக்கிறதுனால இங்கே நம்ம யாருமே குறைஞ்சிட மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க,